குடமிளகாயில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து நம்ம வந்து வீட்லேயே நம்ம எக் ரைஸ் செய்யும்போது எப்படி அந்த ரெசிபிக்கு நம்ம என்னென்னலாம் போடுவோமோ அதே மாதிரி தான். பட் ஆனால் என்ன குடமிளகா வந்து கொஞ்சம் நிறையா போட்டு செய்வோம். டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து க்ரீன் சில்லியோ அல்லது ரெட் சில்லியோ எதுவுமே நம்ம போட மாட்டோம். என்னென்னா ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் போடுவோம். இதில் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம தாளிச்சிட்டு, பட் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். அதுலேயே வந்து தக்காளியெல்லாம் போட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறணும். சூப்பராக வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சோம்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் சூப்பராக இந்த மாதிரி வந்து மேலே வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு நிற்கும். அப்போ வந்து நமக்கு முட்டை வந்து தேவைன்னா நம்ம இதில் வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முட்டை போட்டு தான் செஞ்சேன். ரெடியானதும் மேலே வந்து கொத்தமல்லி எல்லாம் வந்து தூவி சூப்பராக சாப்பாடெல்லாம் போட்டு நம்ம கிளறி விட்டோம்னா சம்பவம் ரெடி. சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.